إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள், மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்துமே பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின்பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு ஹுதுபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நானும் ஞாபகமூட்டியவனாக இன்றைய ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்ற பொழுது நான் மேலே ஓதி காட்டிய 3 குர்ஆன் வசனங்களையும் கட்டாயமாக சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த 3 குர்ஆன் வசனங்களும் சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாங்கள் எங்க இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தனிமையில் இருந்தாலும் சரி, சமூகத்தோடு இருந்தாலும் சரி, எந்த இடத்திலையும் என்னையும் உங்களையும் படைச்ச ரப்பு அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு, அந்த பயம் கட்டாயமாக ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வர வேண்டும். இன்றைக்கு மக்களோடு இருக்கிற நேரத்தில் நாங்கள் மார்க்கமாகிக்கிறோம். மார்க்கம் என்ற சூழ்நிலையோடு இருக்கின்ற பொழுது, பள்ளிக்கு வருகின்ற பொழுது மார்க்கமாகிக்கிறோம். மார்க்கத்தை தாண்டி மார்க்கம் இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹை பத்தி நாங்க பயப்படுவது கிடையாது. இந்த ஊர்ல இந்த ஜமாத்து மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய ஜமாத்து, நாங்க வெளிக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம், வெளியூருக்கு போறோம், அந்த இடத்துல யாரும் பார்க்கறதுக்கு கிடையாது. இந்த நேரத்திலையும் அல்லாஹ் எங்களை பார்க்கிறான் என்ற உணர்வு கட்டாயமாக இருக்க வேண்டும். தக்வல்லாஹ், இதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹுதுபாக்கிலும் 3 குர்ஆன் வசனங்களையும் மோதி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தனியே நாங்க இருக்கின்றோம், தனியே நாங்க போனை பார்க்கிறோம், இரவுல யாருமே இல்லை, தனியே நாங்க இருக்கிறோம், எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயம், அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற தக்வா கட்டாயமாக என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வர வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க ஏற்றிருக்கின்ற மார்க்கம் அல்லது நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், உண்மையான மார்க்கம், அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், யாருக்குமே குறை காண முடியாத மகத்துவமான மிகச்சிறந்த மார்க்கம். இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்பதற்கு நிறைய அடையாளங்கள் காணப்படுகின்றன. அதிலே மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால்,
நாம் முஸ்லிமாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்றால் அந்த முஸ்லிம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற கோட்பாடுகளையும் வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். உதாரணமாக, ஒரு மனிதன் பிறந்துட்டான், முஸ்லிமாக பிறக்கின்றான் என்றால் பிறந்தால் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? ஒருத்தன் முஸ்லீமாக இருந்து மரணிக்கின்றான், மரணித்தால் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவன் வாழ்கின்ற சந்தர்ப்பத்திலே சின்ன புள்ளியாக இருக்கின்ற பொழுது, இளம் வயதாக இருக்கின்ற பொழுது, பெரியவனாக இருக்கின்ற பொழுது, ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த மனிதனுக்கு இஸ்லாம் வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, திருமணம் முடிக்கின்றதிலிருந்து திருமணத்துக்கு பிறகு ஏற்படுகின்ற பிரச்சனையிலிருந்து அதுக்குரிய தீர்வுகளிலிருந்து வியாபாரத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு துறையிலும் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டுவதை நமக்கு மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே இன்றைய ஹுதுபாவிலே ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம், உண்மையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாம் இரண்டு விஷயங்களை நமக்கு வாய்ப்படுத்தி தருகின்றது. ஒன்று, ஒரு முஸ்லிமுடைய உள்தோற்றம், கல்வு, உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். உள்ளத்தை எந்த அளவுக்கு நாங்கள் சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றோமோ, இப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒழுங்குகளை காட்டி தருகின்றது. அதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம், அவருடைய ஆடையாக இருக்கலாம், ஆடையுடைய ஒழுங்குகள், தலைமுடி எப்படி வெட்ட வேண்டும், மீசை, தாடி, அதே போன்று உடம்போடு சம்பந்தப்பட்ட சுத்தம், உடம்பை எப்படி அவன் வைத்துக் கொள்ள வேண்டும், இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கின்றோம். ஆகவே இன்றைய ஹுதுபாவிலே சுருக்கமாக ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம், இஸ்லாம் காட்டி தருகின்ற ஒழுங்குகள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை ஞாபகம் ஊட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே அழகை விரும்பக்கூடிய மார்க்கம். பசந்தர் சொல்லுவோமே, அழகை இஸ்லாம் எப்போதும் விரும்புகின்றது. அந்த அழகு இஸ்லாத்துடைய கட்டுப்பாட்டுக்குள், வரையறைக்குள் காணப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்படி சொல்கின்றான்? யா பனி ஆதம ஹுஸூ ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஆதமுடைய மக்களே, நீங்க மஸ்ஜிதுக்கு வருகின்ற பொழுது, பள்ளிக்கு வருகின்ற பொழுது உங்களில் அழகை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆடையுடைய அழகு, உடுப்பு நாங்க அழகாக உடுத்துக் கொண்டு வாரது, செருப்பு அழகான செருப்பை போட்டு கொண்டு வாரது, அத்தர் பூசி மனம் பூசி குளித்து எங்களை அழகுபடுத்திக் கொண்டு வருவதை இஸ்லாம் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு நபர்களை சந்திக்கிறார்கள். ஒருவர் தலை அலங்கோலமாக விரிந்து வாராமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அந்த மனிதனை பார்த்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் என்ன? ஒரு சீப்பை எடுத்து நீங்க தலையை வாரிக்கொள்ளாமே, தலையை வாரி அழகாக வைத்துக் கொள்ளாமே என்று நபி அவர்கள் அந்த மனிதனுக்கு உபதேசம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அடுத்த மனிதர் அலங்கோலமாக நஜீசான உடுப்புகளை, ஆடைகளை அணிந்து கொண்டு அலங்கோலமாக இருக்கக்கூடிய ஒருவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஆடையை நீங்கள் கழுவிக்கொண்டு சுத்தப்படுத்திக் கொண்டு உடுக்கலாமே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு அறிவுரை சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்கனி இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ் இப்படியான குர்ஆன் வசனம், ஹதீஸ்கள் இருந்து நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் அடிப்படையில் அழகை விரும்புகின்றது. இதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அழகானவன், அவன் அழகை விரும்புகின்றான். இப்படி நாங்க குர்ஆன் வசனம், ஹதீஸ்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கின்றோம். அடிப்படையான விஷயம், இஸ்லாம் அழகை ஒருபோதும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அழகை இஸ்லாம் ஒருபோதும் வெறுக்கவில்லை. எங்களில் அழகானதை நாங்கள் உடுத்துக் கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வரவேற்கின்ற விஷயமாக இருக்கின்றது. அடுத்த விஷயம், அழகு என்று வருகின்ற பொழுது அந்த அழகை எனக்கோ உங்களுக்கோ தீர்மானிக்க முடியாது. இன்றைக்கு ஒருவர் எனக்கு இது அழகு என்று சொல்லி ஆடையிலோ முடியிலோ வேறு வேறு விஷயங்களிலோ அழகை அவருக்கு தீர்மானிக்க முடியாது. இஸ்லாம் அந்த அழகுக்குரிய வழிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கலாம். முதலாவதாக ஆடையுடைய அழகு, ஆடையுடைய ஒழுங்கு. ஆடையை பொறுத்தவரையிலே நமக்கு தெரியும், இஸ்லாம் விரும்புகின்ற நிறம் என்னவென்றால் வெள்ளை நிறம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்பசு மின் சியாபிக்குமுல் பயாத். உங்களிலே வெள்ளை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா மின் ഖിയാരി சியாபிக்கும். அதுதான் மின் ഖൈരി சியாபிக்கும், அதுதான் ஆடைகளில் மிகச் சிறந்த ஆடை. வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும். நீங்க மௌத்தாகிவிட்டால் வெள்ளை நிற ஆடையை கொண்டு மௌத்தானவர்களை கஃன் செய்யுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். நபி அவர்கள் எந்த அளவுக்கு வெள்ளையை விரும்பினார்கள், வெள்ளை நிற ஆடையை வைத்துக் கொண்டு எந்த அளவுக்கு நபி அவர்கள் விரும்பி அணிந்தார்கள், சஹாபாக்களுக்கு ஆர்வமூட்டினார்கள். ஏன்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகின்ற பொழுது வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு வந்தார்கள் என்பதற்கு நிறைய ஆதாரங்களை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்வினுடையவர்களே, ஆடை என்று வருகின்ற பொழுது வெள்ளையை இஸ்லாம் விரும்புகின்றது. அதனால் தான் பழையவர்களை பார்க்கலாம், பள்ளிக்கு வருகின்ற பொழுது, ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது வெள்ளை ஜுப்பாவாக இருக்கலாம், வெள்ளை சேட்சாரமாக இருக்கலாம், வெள்ளையோடு சம்பந்தப்பட்ட ஆடைகளை அணிந்து வருவதை நாங்கள் வரவேற்கின்றோம், அணிந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இது முதலாவது விஷயம். இரண்டாவது, ஆடை என்று வருகின்ற பொழுது கட்டாயமாக ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், கரண்டைக்கு மேல் தான் இஸ்லாம் ஆடையை அணிமாறு சொல்லித் தருகின்றது. மிக முக்கியமான விஷயம். ஆடைய நாங்க விரும்பிய பிரகாரம் எங்களுக்கு அணிய முடியாது. இஸ்லாம் தடுத்த ஆடை முறை என்னவென்றால் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது. ஆண்களை பொறுத்தவரையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அதீம். சுப்ஹானல்லாஹ். 3 நபர்களோடு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான். இப்படியான இழிவு எனக்கும் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. நாளை மறுமையிலே ரப்புல் ஆலமீன் எங்களை பார்க்காம இருக்கின்ற கேவலம், அதை யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் எங்களை சுத்தப்படுத்த மாட்டான், எங்களோட பேச மாட்டான் என்றால் நாங்க நஷ்டவாளிகள், நாங்க இழிவானவர்கள். இந்த கேவலம் எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது. யார் அதிலே மிக முக்கியமானவர்? முஸ்பிலு இஸாரஹு, ஆடை அணிகின்ற பொழுது கரண்டைக்கு கீழால் ஆடை அணிந்து சென்றவர். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, சின்ன பிள்ளைக்கும் தெரியும் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது ஹராம், கூடாது என்று. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்களில் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவதை எச்சரிக்கின்ற நிறைய ஹதீஸ்களை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். நபி அவர்கள் சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைனி மினல் இஸார் ஃபஃபின்னார். சுப்ஹானல்லாஹ். யார் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிகின்றாரோ ஃபஃபின்னார், அது நரகத்துக்குரிய தண்டனை என்பதாக, குற்றம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்புக்கினி இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வினர்களே, நாங்கள் ஆடை அணிகின்றோம் என்றால் எந்த அளவுக்கு அழகான ஆடைகளை அணிகின்றோம் என்பதை நாங்கள் யோசிக்கின்றோம். பெருநாள் தினம் வந்து விட்டால் எந்த ஆடையை சாய்ஸ் பண்ணணும், எந்த ஆடையை உடுக்கணும், எந்த உடுப்பு எடுக்கணும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். யோசிக்கின்ற பொழுது கட்டாயமாக ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய ஆடை இஸ்லாம் விரும்புகின்ற ஆடையா இல்லையா, குறிப்பாக என்னுடைய ஆடை கரண்டைக்கு மேல் இருக்கின்றதா இல்லையா என்று ஒவ்வொருவரும் கட்டாயமாக யோசிக்க வேண்டும். நாங்க பெருசாயிட்டால் அல்லது எங்களுக்கு வயசு வந்துட்டால் பெரும்பாலும் நாங்க ட்ரௌசர் உடுக்க மாட்டோம், சாரம் தான் உடுப்போம். சாரத்தை பெரும்பாலும் கரண்டைக்கு மேலதான் உடுப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தில் நாங்க மிக கவனமாக இருக்கணும். யார் என்றால் சின்ன பிள்ளைகள், இளம் வயதை சார்ந்தவர்கள் ஆடை அணிகின்ற பொழுது இஸ்லாம் விரும்புகின்ற ஆடை அவர்கள் அணிகின்றார்களா இல்லையா என்று கட்டாயமாக ஒவ்வொரு பெற்றோரும் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு புள்ள விரும்புற மாதிரி நாங்கள் உடுப்பு வாங்கி கொடுக்கிறோம், புல் ஆசைப்பட்ட மாதிரி உடுப்பு வாங்கி கொடுக்கிறோம். புல்ல உடுக்கின்ற பொழுது கரண்டைக்கு மேல் ஆடை அணிகின்றதா இல்லையா என்று எங்கள் எத்தனை பேர் பார்த்தோம்? பிள்ளைகள் உலக விஷயம் என்றால் நாங்க அணுவாக பார்த்து ஒவ்வொரு விஷயமாக செய்கிறோம். அதே போன்றுதான் இஸ்லாம் என்று வருகின்ற பொழுது, குறிப்பாக ஆடை என்று வருகின்ற பொழுது அந்த புல்ல அல்லாஹ் விரும்புகின்ற ஆடையை உடுக்கின்றானா இல்லையா என்று நாங்க பிள்ளைகளுக்கு எத்தி வைக்க வேண்டும். கரண்டைக்கு கீழே புல்ல ஆடை உடுத்துட்டால் அந்த ஆடையை நாங்க என்ன செய்யணும், வெட்டி நாங்க ட்ரெய்லர்ட்ட கொடுத்து வெட்டி அந்த ஆடையை கரண்டைக்கு மேல நாங்க அணிய வச்சோம். வெட்டத்துக்குரிய சந்தர்ப்பம் கணக்காட்டி அந்த ஆடையை மடிச்சு கரண்டைக்கு மேல நாங்க அணிவிக்கக்கூடிய பழக்கத்தை எங்கட பிள்ளைகளுக்குள்ள கட்டாயமாக நாங்க உருவாக்க வேண்டும். இன்றைக்கு உலக விஷயம் என்று நிறைய நாங்க பிள்ளைக விஷயத்துல கவனம் செலுத்துறோம். உலகம் என்று படிப்பு என்று நிறைய விஷயங்கள் உதாரணம் சொல்ல தேவையில்லை, நமக்கு தெரியும். நாங்க பிள்ளைகள விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் எடுத்துக்கிறேன் எங்களுக்கு தெரியும். உடுப்பு என்று வந்துட்டால் இஸ்லாம் விரும்புகின்ற அந்த ஆடை விஷயத்தை கட்டாயமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி பழக்கின்ற பொழுது அந்த பிள்ளை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் பழகினத்துக்கு போற அந்த பிள்ளைக்கு யாரும் உபதேசம் சொல்ல தேவையில்லை. அந்த பிள்ளைக்கு தெரியும் கரண்டைக்கு கீழே உடுத்த ஹராம், அது நரகத்துக்குரிய தண்டனை என்று அவருக்கு தெரியும். அந்த பிள்ளை ஒட்டோவாக பழகும். அந்த பழக்கத்தை நாங்கள் கட்டாயமாக பிள்ளைகள் விஷயத்தை நாங்கள் உருவாக்க வேண்டியது. ஆடை மட்டுமல்ல, மார்க்க விஷயம் எல்லாத்திலையும் தான். அனைத்து விஷயங்களிலும் பிள்ளைகளிடத்திலே மார்க்கத்தை கட்டாயமாக நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். தவறை கண்டுவிட்டால் தவறு என்று நாங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும். பிள்ளைக்கு செல்லம் காட்டுவோம் என்று, இரக்கம் காட்டுவோம் என்று, புள்ள விரும்பிட்டது, புள்ள ஆசைப்பட்டது என்று புள்ள விரும்பிய பிரகாரம் இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளையை வாழ வைக்க முடியாது. குறிப்பாக ஆடை விஷயத்துல நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் ஆடை என்று வருகின்ற பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுக்கமான ஆடைகளை அணிவதை நமக்கு தடை செய்கின்றார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், நாங்க தொழுகைக்கு வருகின்றோம். தொழுகையில நமக்கு ருக்கு செய்ய முடியாத ஆடைகள், சில ஆடைகள் நாங்கள் உடுப்போம், இறுக்கமாக இருக்கும்.
கால் இறுக்கமாக இருக்கும், தொடைப்பகுதி இறுக்கமாக இருக்கும், இடுப்பு பகுதி இறுக்கமாக இருக்கும், சுஜூத் செய்ய முடியாது, ருக்கு செய்ய முடியாது. ருக்குவை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் அழகான முறையில செய்ய முடியாது என்றால் இந்த ஆடையை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இமாம்கள் சொல்கின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆடை ஒழுக்கத்தை சொல்லித் தருகின்றார் என்றால், எந்த ஆடை தொழுகைக்கு தடையாக இருக்கின்றதோ, தொழுகையுடைய அந்த முறைகளை ஒழுங்கான முறையிலே செய்யாமல் இருப்பதற்கு எந்த ஆடை நமக்கு தடையாக இருக்கின்றதோ அந்த ஆடைகளை நாங்கள் அணியக்கூடாது. தொழுகையில் மட்டுமல்ல, பொதுவான நேரங்களிலும் அணியக்கூடாது என்று நிறைய இமாம்கள் ஃபத்வா சொல்வதை பார்க்கின்றோம். அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வினர்களே, இந்த விஷயத்திலும் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அணிந்து வருகின்ற ஆடைகள் எந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்கின்றது, எந்த அளவுக்கு நாங்கள் லூசாக அணிஞ்சு எங்களுக்கு சுஜூத ருக்கு அழகான முறையில் செய்ய முடியுமோ அப்படியான ஆடைகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து நாங்கள் அணிஞ்சு கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அதே போன்றுதான் ஆடை என்று வருகின்ற பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய பகுதி, ஆடையில் உருவம் பதிந்திருந்தால் உருவமுள்ள ஆடையை ஒருபோதும் நமக்கு அணிய முடியாது. நமக்கு தெளிவாக தெரியும், யாரு உருவம் வரைகின்றாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அந்த உருவத்துக்கு உயிர் கொடுக்குமாறு நமக்கு கட்டளையிடுவான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகின்றார்கள். ஒரு திரை போடப்பட்டிருக்கின்றது, அந்த திரையிலே உருவம் வரையப்பட்டிருக்கின்றது. உருவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு திரை, ஒரு சேலை போடப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் கோபிக்கின்றார்கள், மௌனம் சுகிக்கின்றது. அந்த திரையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகற்றுகின்றார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஆடை அணிகின்ற பொழுது நம்முடைய ஆடையில் உருவம் இருக்கின்றதா இல்லையா என்று நாங்கள் யோசிக்க வேண்டும். நிறைய பேர் கோல் பண்ணி கேட்பாங்க, மௌலவி உடுப்புல இப்படி ஒரு லோகோ இருக்கின்றது, அந்த உடுப்பு இம்பார்ட்டன்ட் உடுப்பு, அந்த உடுப்பு நல்ல உடுப்பு, சிறந்த ஒரு உடுப்பு, இப்படி என்று அந்த உடுப்புல ஒரு குதிரையுடைய போட்டோவோ, முதலையுடைய போட்டோவோ, முதலையுடைய உருவமோ, இப்படி ஏதாவது உருவம் அந்த ஆடையில் இருக்குமாக இருந்தால் இவைகளையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய வழிமுறை, வழிகாட்டல். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, அல்லாஹ்வினர்களே, எந்த உருவமாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் உடுப்பதை முழுமையாக தவிர்த்து கொள்வது ஈமானுக்குரிய அடையாளம், ஈமானுக்குரிய வெளிப்பாடு என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு அதை மட்டும்தான் உடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லி தரல. அந்த உடுப்பை மட்டும்தான், அந்த பிராண்டை மட்டும்தான் உடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்லி தரல. அதை விட உருவம் இல்லாத நிறைய பிராண்டுகள் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுகளை பார்த்து, அழகான ஆடைகளை பார்த்து எங்களுக்கு உடுத்துக் கொள்ள முடியும் என்ற அந்த ஃபத்வாவை நாங்கள் எங்களுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அதே போன்றுதான் இஸ்லாத்தின் ஆடை கலாச்சாரம் என்று வருகின்ற பொழுது மிக முக்கியமான விஷயம், ஆண்களுக்கு பட்டு அணிய முடியாது, தங்கம் அணிய முடியாது. ஆண்களுக்கு பட்டோ தங்கமோ அணிய முடியாது. இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கின்ற விஷயம் ஆண்களுக்கு. அதே போன்றுதான் மிக முக்கியமான விஷயம், ஆடை என்று வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிவது, பெண்கள் ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணிவது. இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதிலே உதாரணமாக சொல்ல போனால் நமக்கு தெரியும், சமூகத்தில் சிலரை பார்க்கலாம், பெரும்பாலும் தெரியாத்தனமாகத்தான் அவர்கள் இதை செய்வார்கள். பெரும்பாலும் தெரியாத்தனமாகத்தான் அவர்கள் இதை செய்வார்கள். எப்படி என்றால், ஆண்களுக்கு ஒப்பான முறையிலே கைகளில், கழுத்துகளில் வெள்ளியாலான அணிகரணங்களை அணிந்திருப்பார்கள். தங்கமல்ல, வெள்ளியாலான வளையங்கள், மாலைகளை சில நேரம் சமூகத்தில் ஆண்கள் போடுவதை நாங்கள் பார்க்கலாம். இப்படியானவரை நாங்கள் கண்டுவிட்டால் கட்டாயமாக அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும். இரக்கமான முறையில, பண்பான முறையில அவர்களை அணுகி, இது இஸ்லாம் காட்டி தருகின்ற ஆடை ஒழுங்கு முறை கிடையாது, இது ஆண்களுக்குரியது கிடையாது, இது பெண்களுக்குரிய பகுதி என்று, அது வெள்ளியால் தான் போட்டாலும் அது பெண்களுக்குரிய பகுதி என்று நாங்கள் அவங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள். இன்னொரு ஹதீஸிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்கின்றார்கள், சபிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா. பெண்களை போன்று ஆண்கள், பெண்களை போன்று இருக்கக்கூடிய ஆண்கள், ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடியவர், பெண்களுக்கு ஒப்பாகக்கூடிய ஆண்கள், ஆண்களுக்கு ஒப்பாகக்கூடிய பெண்கள், இவர்கள் இருசாராரையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள், லஅனத் செய்திருக்கின்றார்கள். ஆகவே ஆடை விஷயம் என்று வருகின்ற பொழுது குறிப்பாக பெண்களுக்குரிய பகுதிதான் மாலை போடுவது, அதே போன்று காப்பு போடுவது என்பது. ஆண்களுக்கு இஸ்லாம் ஆடை ஒழுங்குகளை காட்டித் தருகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் மோதிரம் போடுவது. மோதிரத்தை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது, அதை ஆகமாக்கி இருக்கின்றது. வெள்ளி மோதிரத்தை போட்டுக் கொள்ளலாம். இதை தவிர்த்து பெண்களுக்கு ஒப்பாகி மாலை போடுவது, அதே போன்று கையிலே நாங்கள் காப்புகள் போன்ற
என்ன பேர் சொல்றது நமக்கு தெரியும் தானே. அப்படியான ஆபரணங்களை அணிவதை இஸ்லாம் தடுக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்திலே இப்படியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த விஷயத்தை கட்டாயமான முறையிலே பண்பான முறையிலே நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். தெரியாதனமாகத்தான் பெரும்பாலும் அவர்கள் இதை செய்து கொண்டிருப்பார்கள். ஏன் அடிப்படையில் அவர்கள் நினைச்சிப்பாங்க வெள்ளி என்பது ஆகுமானது என்று. வெள்ளி ஆகுமானதாக இருந்தாலும் அதிலும் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கலாம். என்ன மோதிரம் மட்டும்தான் போட முடியும், மிக முக்கியமான விஷயம். அதே போன்றுதான் ஆடை என்று வருகின்ற பொழுது ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகளை பெண்கள் அணிய முடியாது, பெண்களுக்கு ஒப்பான ஆடைகளை ஆண்களுக்கு அணிய முடியாது. இன்றைக்கு ஆம்பளை பெரும்பாலும் பெண்கள் உடுப்பு ஒடுக்கிறல்ல. ஆம்பளைகள் அது சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்குரிய ஆடை அணிய மாட்டாங்க. ஆனால் பெண்களை பொறுத்தவரை இன்றைக்கு பார்க்கலாம், சின்ன பிள்ளைகள் குறிப்பாக இன்றைக்கு அதை பெரியவர்கள் வரைக்கும் வந்து விட்டது. ஆண்களுக்கு ஒப்பான ஆடைகளை அணிவதை பார்க்கலாம். இறுக்கமான ஆடைகள், டெனிம் போன்ற ட்ரௌசர் போன்ற ஆடைகளை பெண்கள் உடுத்தி சமூக மட்டத்திலே வரக்கூடிய வெளிக்கு வரக்கூடிய கவலையான நிலைமையை இன்றைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கலாம். அன்புக்கு நீ இஸ்லாம் உறவுகளே, இப்படியான பெண்கள் நம்முடைய வீட்டில் இருப்பார்களாக இருந்தால், ஆண்களுக்கு ஒப்பான முறையிலே ஆடை அணியக்கூடிய பெண்கள் இருப்பார்களாக இருந்தால், அது நம்முடைய மகளாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், நம்முடைய சகோதரிகளாக இருக்கலாம், அவங்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். இது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கின்றார்கள் என்று அவங்களுக்கு நாங்கள் கட்டாயமாக இந்த விஷயங்களை எத்தி வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார். இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஹதீஸ். இரண்டு கூட்டத்தினர்கள் நரகத்துக்குரியவர்கள். அதில் ஒரு கூட்டம் யார் என்றால் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன். சுப்ஹானல்லாஹ். சில பெண்கள் ஆடை அணிந்தும் அணியாதவர்கள், நிர்வாணமாக திரியக்கூடியவர்கள். ஆடை அணிந்திருப்பார்கள். எதற்கு அணிந்திருப்பார்கள்? அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அணிந்திருப்பார்கள். பாதையிலே நடக்கின்ற பொழுது வளைந்து வளைந்து நடப்பார்கள். ஏன்? ஆண்கள் பார்க்க வேண்டும், ஆண்கள் கவர வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்படியான பெண்கள் நம்முடைய சமூகத்தில் இருப்பார்களாக இருந்தால் இவர்கள் நரகத்துக்குரிய பெண்கள் என்பதை அவர்களுக்கு நாங்கள் கட்டாயமாக எச்சரிக்கை செய்ய வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரூசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புஹ்தில் மாயிலா. அவருடைய தலைமுடி எப்படி இருக்கும் என்றால் ஒட்டகத்துடைய திமிழ் சதை இருக்குமே, திமிழ் சதையை போன்று உயர்ந்ததாக தலைமுடி அவர்கள் கட்டுவார்கள். இன்னைக்கு நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். இந்த பிழை பெரும்பாலும் நம்முடைய இளம் சமூகத்தில் இருக்கும், நம்முடைய பெண்கள் இருக்கும், தெரியாம தான் செய்வாங்க. அவர்களுக்கு இந்த ஹதீஸ பெரும்பாலும் தெரியாம இருக்கும். இஸ்டைல் என்ற ரீதியில இதான் உண்மையானது, உலகம் போற போக்குல நாங்க போகணும், அடுத்தவனை பார்த்து நாங்க ஆடை அணியணும், அடுத்தவனை பார்த்து நாங்க கொண்டு கட்டணும். இப்படியான விஷயங்களை பெண்கள் தெரியாதனமாக செய்கின்றார்கள். இப்படியான பெண்கள் நம்முடைய வீட்டுக்குள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த ஹதீஸை முன்வைத்து அன்பான முறையில் எச்சரிக்கை செய்ய வேண்டும். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தால் பெண்ணியம் என்பது மிக முக்கியமானது. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், சின்ன பிள்ளைக்குரிய ஒழுங்கு, பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்குரிய ஒழுங்கை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஒருபோதும் அந்த பெண்ணுக்கு ஆணுக்கு ஒப்பாக முடியாது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு ஆணுக்கு ஒப்பாக முடியாது. பாடசாலையில் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், எந்த புரோகிராமாக இருந்தாலும் ஒரு பெண் ஆணை போன்று நடிக்க முடியாது, ஆணை போன்று ஆடை அணிய முடியாது, ஒரு ஆண் பெண்ணை போன்று ஆடை அணிய முடியாது. இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்திலே நானும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் ஆடை விஷயத்திலே, சின்ன பிள்ளைகளுடைய ஆடை விஷயத்திலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஆழமாகவும் அடித்தரமாகவும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம். அடுத்து ஆடை விஷயம் என்று வருகின்ற பொழுது நிறைய இஸ்லாம் ஒழுங்குகளை சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த விஷயங்களை அடிப்படையாக நாங்கள் வைத்து எங்களுடைய ஆடைகளை, நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகளை இஸ்லாம் விரும்புகின்ற பிரகாரம் நல்ல முறைப்படி, அல்லாஹ் விரும்புகின்ற முறைப்படி அணிவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம் என்று வருகின்ற பொழுது தலைமுடியுடைய ஒழுக்கத்தையும் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. கொண்டையை எப்படி நாங்கள் வெட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸஇ. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பகுதியை வைத்துவிட்டு அடுத்த பகுதியை வலிப்பதை தடை செய்கின்றார்கள். எப்படி? ஒரு பகுதியை வைத்து இன்னொரு பகுதியை வலிப்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ சபியன், ஒரு சின்ன புள்ளையை காண்றாரு. அந்த புள்ள எப்படி இருக்கின்றார் என்றால் ஒரு பகுதியை வலிச்சிட்டு இன்னொரு பகுதியை வைத்திருக்கின்றார் தலையில, தலைமுடிய. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கின்றார்கள். இது ஜாஹிலியத்துக்குரிய பண்பு, பழக்கம் என்பதாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வினர்களே, நாங்க பிள்ளைகளோட இரக்கம் தான், நாங்க சின்னாக்களோட செல்லம் தான். எங்களுக்கு ஒரு புள்ள வைக்கலாம், ஒரு ஆம்பளை புள்ள வைக்கலாம், அவன் விரும்பிய பிரகாரம் நாங்கள் அவனை வாழ விடணும் என்பது தவறு, தப்பானது.
ஆடை விஷயத்திலாக இருக்கலாம், கொண்டை விஷயத்திலாக இருக்கலாம். இஸ்லாம் சொல்கின்ற விஷயத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் இப்படியான தவறுகளை சின்ன பிள்ளைகள் நிறைய செய்கின்றார்கள், தெரியாத்தனமாக செய்கின்றார்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம் பெற்றோர்களாகிய நாங்க அந்த தவறை செய்கின்ற பொழுது உடனடியாக பிள்ளைக்கு பக்குவமான முறையில, அன்பான முறையில இது பிழை என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்க மறந்துட்டோம், நாங்க கணக்கில்லாம இருந்துட்டோம். புள்ள பெருத்ததுக்கு பிறகு வேண்டிய பாவத்தை செய்து அதுக்கு பிறகு கவலைப்பட்டு வேலை இல்லை, அதுக்கு பிறகு யோசிச்சு வேலை இல்லை. சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஊட்ட வேண்டும். குறிப்பாக இந்த ஆடை விஷயங்கள், தலைமுடி வெட்டுகின்ற விஷயங்களை கட்டாயமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒன்றோ நீங்கள் முழுமையாக வெட்டி விடுங்கள், வலித்து விடுங்கள், கொண்டையுடைய விஷயம், தலைமுடியுடைய விஷயம். அப்படி இல்லாட்டி முழுமையாக நீங்கள் விட்டு விடுங்கள், முடியை நீங்கள் முழுமையாக வளர்த்து விடுங்கள் என்பது இஸ்லாம் சொல்லித் தருகின்ற தலைமுடியுடைய ஒழுங்கு. அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளே, இந்த விஷயத்திலும் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றத்திலே மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியது மீசையும் தாடியும். மீசையை பொறுத்தவரையிலே நமக்கு தெரியும், மீசையை கத்தரிப்பது இஸ்லாம் காட்டித் தருகின்ற மிக முக்கியமான சுன்னா. மீசையை வளர்க்க முடியாது, மீசையை அளவுக்கு அதிகமாக நமக்கு வளர்க்க முடியாது. தாடியை வளர்க்க வேண்டும், விட்டுவிட வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லித் தருகின்றார்கள். கஸ்ஸுஷ் ஷவாரிப் வ அர்ஹுல் லிஹா வ ஹாலிஃபுல் மஜூஸ். நீங்கள் மீசையை கத்தரியுங்கள், தாடியை விட்டுவிடுங்கள், மஜூசிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். இன்னொரு ரிவாயத்திலே வஹாலிஃபுல் முஷ்ரிகீன், முஷ்ரிக்கீன்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். நாங்கள் அடிப்படையான தெரிஞ்ச விஷயம், மீசையை கத்தரிக்க வேண்டும், தாடியை வளர்க்க வேண்டும். இன்றைக்கு தாடியை நாங்கள் வலிக்கின்றோம் என்றால், முழுமையாக தாடியை நாங்கள் வலிக்கின்றோம் என்றால், இது இஸ்லாம் எச்சரித்த மிகப்பெரிய தண்டனை. தாடியை வலிப்பது சுத்தமான ஹராம், யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஒருவர் சமூகத்தில தாடி வலித்துக் கொண்டிருக்கின்றார் என்றார், நிச்சயமாக அவருக்கு நாங்க அன்பான முறையில, பண்பான முறையில எத்தி வைக்க வேண்டும். தாடி வலிப்பது கூடாது. தாடியை வலிப்பது இஸ்லாத்துடைய வெளித்தோற்றத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், தாடியை வெட்டுவது. இன்றைக்கு இந்த மிம்பரினூடாக தாடியை வெட்டுவது கூடுமா கூடாதா என்று நான் பேச வரவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகம் ஊட்டுகின்றேன். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தாடியை வளர்க்கின்ற விஷயத்திலே நிறைய வரவேற்று சொல்லிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தாடியை வளர்க்குமாறு ஹதீஸ்களை நாங்கள் நிறைய பார்த்திருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எப்படி அடர்ந்திருந்தது, சஹாபாக்களுடைய தாடி எப்படி அடர்ந்திருந்தது, எப்படி வளர்த்து வைத்திருந்தார்கள் என்ற ஹதீஸ்களை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நாங்க தாடியை வெட்டுகின்றோம் என்றால், அதுவும் அளவுக்கு அதிகமாக நாங்கள் வெட்டுகின்றோம் என்றால், நாங்க யோசிக்கணும். இது அடுத்தவரை பார்த்து ஃபத்வா சொல்கின்ற இடம் அல்ல. ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் ஏன் தாடியை வெட்டுகின்றேன்? மிக முக்கியமான கேள்வி. ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனசாட்சியை தொட்டு கேட்டுக்கோங்க. வேறாக்களை பார்க்க வேண்டாம். அவர் தாடி வலிக்கிறாரு, என்னோட தாடியை குறைவாக வெட்டிக்கிறாரு, அதை பார்க்க வேண்டாம். நான் தாடி வெட்டுகின்றேன் என்றால், அல்லது நான் தாடியை வலிக்கின்றேன் என்றால், நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம், ஏன் நான் தாடியை வலிக்கின்றேன்? அன்பானது இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ்வின் இஸ்லாம் எப்போதும் தாடியை வெட்டுவதை வரவேற்பதே கிடையாது. தாடியை ஷோர்ட் பண்ணுவதை, தாடியை குறைப்பதை ஒருபோதும் இஸ்லாம் வரவேற்பதே கிடையாது. ஹதீஸ்கள் அழைக்குதா தாடியை நல்லா ஷோர்ட் பண்ணிக்கோங்க என்று? ஹதீஸ்கள் அழைக்குதா? கிடையாது. தாடியை வளர விடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹுல் லிஹா, தாடியை விட்டு விடுங்கள், அது அர்த்தம். தாடியை வளருங்கள் என்று சொல்லவில்லை, தாடியை விட்டு விடுங்கள், அப்படியே விட்டு விட வேண்டும். ஏன் தாடி அசிங்கமாகிக்குது, ஏன் தாடி அலங்கோலமாகிக்குது என்று எங்களுக்கு தாடியில கை வைக்க முடியாது. தாடியை குறைவாக எங்களுக்கு வெட்ட முடியாது, தாடியை வலிக்க முடியாது. தாடியை வச்சா சொரியுது, தாடியை வச்சா முகத்துக்கு அலங்கோலமாக இருக்குது, தாடியை வச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் ஆண்களுக்கு தாடியை கடமையாக்கின்றது. அதனாலதான் ஆண்களுக்கு தாடி வருகின்றது. பெண்களுக்கு தாடி இருக்குதா இல்லையா? தாடி கிடையாது, தாடி வரவும் மாட்டாது. ஏன்? பெண்களுக்குரிய பகுதி தாடி இல்லாமல் இருப்பது. அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளை, இன்னொரு விஷயத்தை கட்டாயமாக உள்ளத்துல ஆழமாக பதிவு வச்சுக்கோங்க. நானும் நீங்கள் ஒரு நாளைக்கு மௌத்தாகுவோம். நானும் நீங்கள் மௌத்தாகின்ற பொழுது இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் அல்லாஹ்வை நாங்கள் சந்திக்க வேண்டும். நானும் நீங்கள் மௌத்தானால் அல்லாஹ்வை இஸ்லாத்தின் வெளித்தோற்றத்தில் சந்திக்கிற மிக முக்கியமான அம்சம், அடையாளம் தாடி. தெரியாதா? இல்ல, குளிப்பாட்டுவாங்க, wudu செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ்வை நாங்க சந்திக்கிற மிக முக்கியமான வெளித்தோற்றம் நீங்களுடைய தாடி.
ஆகவே நாங்க ஆசை வைக்க வேண்டும், நான் மௌத்தாகி ரப்புல் ஆலமீனை சந்திக்கின்ற பொழுது இஸ்லாம் விரும்புகின்ற பிரகாரம் அடர்த்தியான முறையில ரசூலாவை நாங்க மஹப்பத்து வைத்திருக்கிறோம் என்றால், சஹாபாக்களை நாங்க நேசிக்கின்றோம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தாடி வைக்குமாறு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களோ, எப்படி தாடி வச்சு எங்களுக்கு முன்மாதிரியை காட்டி தந்திருக்கின்றார்களோ, அந்த அடிப்படையில் நாங்க தாடியை வைக்க வேண்டும், அந்த அடிப்படையில் நாங்க வாழ்ந்து காட்ட வேண்டும். இதான் மஹப்பத்து ரசூல், ரசூலாவுடைய ஒரு மஹப்பத்துக்குரிய அடையாளம். அன்பார்ந்த இஸ்லாம் அவர்களே, தாடியை வலிக்கின்றோம் என்றால் இன்றிலிருந்து நாங்கள் விட்டு விடுவோம். அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது தாடியோடு சந்திக்கின்ற அந்த அடையாளத்தை எங்களுக்குள் உருவாக்கிக் கொள்வோம். தாடியை நாங்கள் கத்தரிக்கின்றோம் என்றால், நாங்கள் வெட்டுகின்றோம் என்றால், நாங்கள் யோசிக்கணும், எந்தக்கு நாங்கள் தாடியை வெட்டுற? உலக லாபத்துக்காக வேண்டியா? வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்நியவன் எங்களை கேவலமாக சொல்வான் என்ற பயத்துக்காக வேண்டியா? சமூகத்தில எங்களுக்கு கெட்ட பெயர் வேண்டும் என்ற பயத்துக்காக வேண்டிய கவலை என்னாண்டால், இஸ்லாமிய சூழல்ல, இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள தாடி அடர்த்தியாக வைப்பதே பெரிய ஒரு சவால். நாங்க ஊர்ல எங்க குடும்பத்துல பார்க்கலாம், ஒரு சின்ன பொடியன், இளம் வயது பொடியன், 20 வயசு ஏற்பட்ட ஒரு பொடியன் வீட்டுல தாடி வளர்க்கின்றான் என்றால் உம்மா தீந்து முதலாவது எதிர்ப்பு வருது. ஏண்டா இப்படி தாடி வச்சுக்கிறாய்? அந்த அளவுக்கு மார்க்கத்தின் அடிப்படை இல்லாமல் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கு நீ இஸ்லாமிய உறவுகளை அல்லாஹ்விலே தாடியை நாங்க வெட்டுகின்றோம் என்ற ஆரம்பத்தில் சொல்லுவாங்க. எங்களுக்குள்ள கேட்டுக்கொள், எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்க வெட்டுறோம்? உலக லாபத்துக்காக வேண்டி வெட்டுகின்றோம் என்றால் பிழை கூடாது. மக்கள் எங்களை பார்த்து கேவலமாக பேசுவாண்டு வெட்டுகின்றோம் என்றால் பிழை கூடாது. வேலை செய்யக்கூடிய இடத்துல அடுத்தவன் பார்த்து என்ன கேவலப்படுத்துவான், எனக்கு வேலை வைத்திரும், எனக்கு சம்பாத்தியம் இல்லா வைத்திரும், பொருளாதாரம் இல்லா வைத்திரும் என்று நாங்கள் அந்த நோக்கத்துக்காக வெட்டுகின்றோம் என்றால் பிழை. நாங்க யோசிக்கணும், எந்த நோக்கத்துக்காக வேண்டி நாங்க தாடியை வெட்டுகின்றோம் என்று. அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் அடியார்களே, நாங்க வாழ்ந்து மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் விரும்புகின்ற அடிப்படையில அல்லாஹ் விரும்புகின்ற அந்த வெளித்தோற்றத்தோட மௌத்தாகுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அன்புக்கணி இஸ்லாம் உறவுகளை அல்லாஹ்வின் இப்படி இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றத்தை அழகாக சொல்லித் தருது. அந்த வெளித்தோற்றத்தை நாங்க சரியாக விளங்கி அந்த அடிப்படையில நாங்க நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தினர்கள் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வெளித்தோற்றம் வருகின்ற பொழுது கட்டாயமாக ஞாபகமூட்ட வேண்டிய மிக முக்கியமான பகுதிதான் பெண்களுடைய வெளித்தோற்றம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், மாடர்ன் என்ற பெயரில், அழகு என்ற பெயரிலே பெண்கள் இஸ்லாத்தின் வெளித்தோற்றத்தை பாழாக்குவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைக்கு புருவத்தை வலிப்பது கூடாது, புருவத்தை அதே வாக்கில் நாங்கள் விட்டுவிட வேண்டும், இது இஸ்லாம் சொல்கின்ற ஒழுங்குமுறை. இன்றைக்கு பெண்கள் மாடர்ன் என்ற பெயரில, அழகு என்ற பெயரில செலவழித்துக் கொண்டு புருவத்தை வலிக்கின்றார்கள் என்றால் இது ஹராமான விஷயம். இப்படியான பெண்கள் நம்முடைய சூழலில் வாழ்கின்றார்கள் என்றால், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், சொந்தங்களாக யாராக இருந்தாலும் அவங்களை கண்டுட்டால் அவங்களுக்கு நாங்க ஏசக்கூடாது, நரகத்துக்குரிய விஷயம் என்று நாங்க சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் என்றால், அவங்களை அணுகி இது இஸ்லாம் காட்டி தருகின்ற விஷயம் அல்ல, இது இஸ்லாம் எச்சரிக்கின்ற விஷயம், இதை நாங்க செஞ்சிட்டால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அன்பான முறையில, பண்பான முறையில, நல்ல முறையில, இரக்கமான முறையில அவங்களுக்கு நாங்க தஅவா செய்ய வேண்டும். அவங்களுக்கு நாங்க இந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும். நாங்க கண்டும் காணாமல் இருப்பது, அவங்களுக்கு சொல்லி வேலை இல்லை, அவங்க திருந்த மாட்டாங்க என்று நாங்க விட்டுவிட முடியாது. யாராக இருந்தாலும் இப்படியான விஷயங்களை நாங்க கட்டாயமாக எத்தி வைக்க வேண்டும். அதே போன்றுதான் பெண்கள் இஸ்லாம் எந்த அளவுக்கு என்றால், பெண்கள் வீதியிலே நறுமணம் பூசிக்கொண்டு வருவதை இஸ்லாம் விபச்சாரத்துக்குரிய தண்டனையாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அந்த அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் பேணிப்பை நமக்கு சொல்லித் தருகின்றது என்றால், இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் சமூகத்தில் சர்வசாதாரணமாக திருமணம் என்று வந்துட்டால் ஆண்களுக்கு காட்டுவதற்காக வேண்டிய ஆடை அணிவது, மேக்கப் போடுவது, லிப்டிக் பூசுவது, இப்படி என்று சொல்ல முடியாத அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய அழகை, கணவனுக்கு காட்ட வேண்டிய அழகை இன்றைக்கு அந்நிய ஆண்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்றால், நம்முடைய இளம் சமூகம், நம்முடைய மாணவிகள், நம்முடைய பெண்கள், நம்முடைய மனைவிமார்கள், சகோதரிகள் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கட்டாயமாக இந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயமாக அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். நிறைய பேர் ஆரம்பத்தில் சொன்னாய் தெரியாதனமா தான் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது. அடுத்தவனை பார்த்து இன்றைக்கு நாங்க வாழ்றோம். இன்றைக்கு உலகம் எப்படி என்றால், அடுத்தவன் எப்படி உடுப்புடுக்கிறது, அடுத்தவன் எப்படி நடக்கிறது, அவன் எப்படி வாகனத்தில் ஓடுறது, இதை பார்த்து நாங்க வாழ பழகிறோம். இஸ்லாம் சொல்கிற பிரகாரம் அடிப்படையை விளங்கி நாங்க வாழ்வது கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படைகளை குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுக்க நாங்க விளங்கணும், நாங்க முதலாவது படிக்கணும், அதுக்கு பிறகு நாங்க அமுல்படுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, எங்க மனைவிமாருக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். மிக முக்கியமான விஷயம்.
அதே போன்றுதான் இஸ்லாம் முஸ்லிமுடைய வெளித்தோற்றம் என்று வருகின்ற பொழுது கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். உடம்பு சுத்தம். உடம்பு சுத்தத்தை நமக்கு தெரியும். வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் கட்டாயமாக ஒவ்வொருவரும் குளித்துவிட்டு வர வேண்டும். சுத்தத்திலே மிக பிரதானமான பகுதி என்னவென்றால் வுது. இன்றைக்கு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் வுது என்றால் தொழுகைக்கு மட்டும்தான் வுது எடுக்க வேண்டும் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் அப்படி சொல்லி தரல. தொழுகைக்கு வுது எடுப்பது கடமை. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் நான் வுதுவோடு இருக்கின்றேனா இல்லையா என்று ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். நாளை மறுமையிலே திடீரென்று எங்களுக்கு மௌத்து வந்துவிட்டால் வுதுவுடைய நிலைமையிலே நாங்க மௌத்தாக இருந்தால் நாங்க வுது எடுத்துக்கொள்ள மௌத்தானதுக்கு பிறகு வுது செய்யறது இல்ல. நாங்க வுது எடுத்துக்கொண்ட நிலைமையில் எங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் நாளை மறுமையிலே குர்ரன் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது சுப்ஹானல்லாஹ் வுதுவுடைய உறுப்புகள் பலபலத்தவர்களாக வெளிச்சத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே எங்களை எழுப்புவான். அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, நாங்க பாத்ரூம் போறோம் என்றால் பாத்ரூம் போயிட்டு வருகின்ற பொழுது எங்கள்கிட்ட பழக்கம் இருக்கணும். வுதுவோடு வரக்கூடிய பழக்கம். உடம்பு சுத்தம். வாயை கொப்பளிக்கிறது, மூக்க நாங்க சீர்றது, முகத்தை கழுறது, தாடியை கொடைஞ்சு கழுறது, கையை நாங்க காலை கழுகிறது. இப்படி உடம்பு சுத்தத்துல மிக முக்கியமான அடையாளம் தான் வுது என்பது. ஆகவே வுதுவை எந்த நேரமும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தூங்க செல்கின்ற பொழுது, நாங்க வியாபாரத்துக்கு செல்கின்ற பொழுது, பள்ளிக்கு வருகின்ற பொழுது, தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் வுது எடுக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். அதே போன்றுதான் நகம் வெட்டுவது. அகற்ற வேண்டிய உறுப்புகள் இருந்து நாங்கள் அந்த அகற்ற வேண்டிய பகுதியை நாங்கள் அகற்றுவது இஸ்லாம் காட்டித் தருகின்ற உடம்போடு சம்பந்தப்பட்ட சுத்தம். இப்படியான விஷயங்களை கட்டாயமாக நாங்க தேடி படித்து எங்களை வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும். இது உடம்போடு சம்பந்தப்பட்ட சுத்தம். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது கட்டாயமாக நாங்க நேரத்தோடு வரக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நிறைய பேர் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்தீங்க. அந்த பழக்கம் இன்றைக்கு கடைசியாக வந்த ஒவ்வொரு டைமிக்கும் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வாரது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்தால் கிடைக்கின்ற நன்மை, கிடைக்கின்ற பாக்கியம், கிடைக்கின்ற மன நிம்மதி. இன்றைக்கு நிறைய பேர் ஜும்மாவுக்கு நேரத்தோடு வந்தாங்க. எந்த அளவுக்கு மனசு நிம்மதியாக குளிர்மையாக இருந்தது. பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டோம். உலகத்தில் நிறைய பிரச்சனையோட வாழ்றோம். ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்து நாங்க 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்வை ஞாபகமூட்டி துஆ கேட்டு ரசூலுல்லாஹ்க்கு ஸலவாத் சொல்லி குர்ஆனை புரட்டி ஓதுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தோஷம், கிடைக்கின்ற நிம்மதி அதுக்கு வார்த்தை இல்ல. சொல்லி கொடுத்தாலும் கிடைக்கலாது. அன்புக்கு இஸ்லாமிய உறவுகளே, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் என்னென்னால் வெள்ளிக்கிழமை என்று வந்துட்டால் நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வரக்கூடிய பழக்கம் கட்டாயமாக எங்களை ஒவ்வொருத்தையும் மீக்கணும். அந்த உறுதியை நாங்கள் கட்டாயமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் நேரம் கிட்டவாக ஷைத்தான் வருகின்றான். ஷைத்தான் எப்படியாவது வந்து ஜும்மாவுக்கு நேரத்தோட வருவதை தடை செய்கின்றான். என்ன நடக்கும் என்றால் இன்றைக்கு நாங்க லேட் ஆகி வருவோம், நாளை வாரக்கிழமைக்கு லேட் ஆகி வருவோம். அப்படி கொஞ்ச நாள் போகின்ற பொழுது ஜும்மாவே இல்லாமக்கின்ற அளவுக்கு சமூகத்தை அப்படி நிறைய பேர் இருக்கிறார். ஜும்மா பத்தி கணக்கு இல்லை. ஜும்மா சொல்லணும் என்ற எந்த தேவையும் கிடையாது. ஜும்மாவுக்கு வாரவே கிடையாது. அப்படி ஷைத்தான் அந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கி விடக்கூடாது. ஆகவே நாங்க முயற்சி எடுத்து எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கடையை பூட்டிட்டு நேரத்தோடு அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன். என்ன வேலையாக இருந்தாலும் உலக விஷயம் என்றால் நாங்க சரியாக ஷெட்யூல் போட்டு பெர்ஃபெக்டாக செய்கிறோம். புள்ளை விடுற விஷயம், புள்ளை எடுக்கிற விஷயம், கடைக்கு போற விஷயம், எல்லா விஷயமும் டைம். ஆனால் மார்க்கம் என்று வந்துட்டால், தொழுகை என்று வந்துட்டால், குறிப்பாக ஜும்மா என்று வந்துட்டால் நேரத்தோட வரக்கூடிய பழக்கம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். கடைசியாக ஜும்மாவுக்கு வருகின்ற பொழுது நாங்க பள்ளிக்காக வேண்டி சதக்கா கொடுக்கக்கூடிய பழக்கம் என்னிடத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது சிறந்த நாள். அதுல செய்கிற அமர்க்கள் அல்லாஹ் தஆலா நிறைய விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய தேவைக்கு எங்களால முடிஞ்ச ஒரு கணக்கை நாங்க கொடுக்கக்கூடிய பழக்கம் கட்டாயம் எங்கள்கிட்ட இருக்கணும். சந்தா மாசம் கொடுக்க அது வேற. வெள்ளிக்கிழமை என்று வந்துட்டால் கூலி தொழில் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் சம்பாதிக்கின்றால் வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அந்த அளவு நான் கொடுத்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நான் செலவழித்து சதக்கா என்ற நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற உணர்வு என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். ஆகவே என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமையிலே இதே போன்று அல்லாஹ் தஆலா எங்களை ஒற்றுமையான முறையிலே ஒன்று சேர்த்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.